இந்த இலைய நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இலையும் இந்த பழமும் சிவராத்திரியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி நான் சொல்கிறேன். எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு சிவலிங்கம் வாங்க பஜார் போயிருந்தோம். இன்றைக்கி பிரதோஷம், நாளைக்கு சிவராத்திரி. இந்த நாளில் இவ்வளோ சிவலிங்க தரிசனம் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த இலை காட்டின பார்த்திங்களா, அதோட பேர் வன்னி இலை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே நார்த் இண்டியன்ஸ் ஷமிகாச்சின்னு சொல்கிறாங்க. ஒரு வன்னி இலையை வச்சு சிவபகவானுக்கு பூஜை பண்ணால் 1000 வில்வ இலையை வச்சு பூஜை பண்ணதுக்கு ஈக்குவல்னு இங்கே இருக்கிற நார்த் இந்தியன்ஸ் நம்புகிறாங்க. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. ஏன்னா நம்ம ஊரில் வில்வ இலை கிடைக்கிறத விட வன்னி இலை கிடைக்கிறது ஈஸின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய கோவிலில் தலை விருச்சகமே வன்னி மரம் தான். அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வன்னி இலையை வச்சா 1000 வில்வ இலையை வச்சதுக்கு ஈக்குவல். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இலந்தம்பழத்தை சிவராத்திரி அப்போ சிவலிங்கம் மேலே வச்சு பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் தீரும்னிட்டு இங்கே இருக்கிறவங்க நம்புகிறாங்க. இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு. கண்டிப்பாக இந்த 2 விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நாங்கள் இந்த சிவலிங்கத்தை வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸு 80 ருப்பீஸு.